ஹலோ மக்களே, 8 எபிசோடுக்குள்ள பேரலாம். போன எபிசோட்ல கோகு ஸ்ட்ரெயிட்டா வந்து டமகாமிஸ்ட வந்து சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். டே டிராகன் பால் கண்டியாடா வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கான் டமகாமிஸ். ஆமான்னு சொல்றான். சடனா சண்டைக்கு தயாராகிறான். வேற லெவலா ஸ்டார்ட் ஆகுது. கோகு அவனோட ஸ்டிக்கை வச்சு வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எக்ஸ்டெண்டட்னு சொல்லிட்டு அடிக்கான். ஆனா டமகாமிஸ் ஒன்னும் சும்மா இல்ல. கரெக்டா இன்ஸ்டிக்ட மார்க் பண்ணி கோகுவே பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவும் வேற லெவலா வருது. அதோட சுத்தியில சூப்பரா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருது. இந்த அளவு கோகு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா கோகு தூக்கி போட்டு நொறுக்குது. ஆனா நம்மால வெளுத்து எரியுது டமகாமிஸ. பாஞ்சு அடிக்கடிக்கு ரெண்டு பேருமே வராங்க. ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா பிளாக் பண்றாங்க. டேய் நீ ஒன்னும் சும்மா இல்லன்னு சொல்லிட்டு டமகாமிஸ் ஈக்குவலா வாரான். இவன் நியோபோ வச்சு பிளாக் பண்றான். அவன் சுத்தியில வச்சு அடிக்கான். ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரடா இவன் டமகாமிஸ் கூட இவ்வளவு ஈக்குவலா நின்று சண்டை போடுறான்னு சொல்லிட்டு மாசா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேன்சி பாத்துக்கிட்டு இருக்கா. கோகு ஃபைட்டிங் ஸ்கில்லாம் ஜீனியஸா இருக்கும், வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். ஒரே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளால அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அது சுத்தியில கொண்டு பாஞ்சு அடிக்க வருது. கோகு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா சுத்தியில வச்சுலாம் ஒரு அழுத்துது. இருந்தாலும் கோகு அவனோட பிரஷரை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். சடனா என்ன ஆனா எனக்கு டென்ஷன் ஆயிட்டான். சடனா சூப்பர் சையனா மாறி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா ஒரு வெளிச்சம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் டமகாமிஸ். நம்மள சேஜின் பவர்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா பாஞ்சு வந்து சுத்தியில் சுத்திட்டு வந்து அடிக்க வருது. சுத்தியிலே உடைச்சிட்டு வேற நின்னுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம சீரியஸான சண்டையை ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கோகு. மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். கேடா நானு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் டமகாமிஸ். அவனும் வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா சுத்தியில் கொஞ்சமா சாயுது. பாஞ்சு வரான் டமகாமிஸ். கோகு அசால்ட்டா பிளாக் பண்ணி டமகாமிஸ போட்டு அடி அடிக்கான். சடனா கீ பவர் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபயரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். துரத்தி அடிக்கான். சுத்தி வரான். டமகாமிஸாலே வந்து மேட்ச் பண்ண முடியல கோகுவோட ஸ்பீட. அதுவும் லேசர் பீம் பவர் எல்லாம் யூஸ் பண்ணுது. ஆனா நம்ம லேசர் வேற லெவலா இருக்கு. சடனா பிளாக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கான் கோகு. சடனா என்ன நினைச்சுனே தெரியல. அண்டர்கிரவுண்ட் வச்சு ஒரு போடு. டே இது ஒண்ணு கேம் கிடையாடா, என்னோட ஆட்டத்தை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சுப்ரீம் காய் மிரண்டுட்டாரு. ஹாமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹான்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். போட்ட போல டமகாமிஸ் பாரு 0 ஆயிருச்சு. அடிச்சல்ல டமகாமிஸ் இந்த பக்கத்துல இருந்து வேற பக்கத்துல போய் செதறிட்டு போய் விழுது. அடிச்சடியில 2 துண்டாவே போகுது. அது நிக்க கூட முடியல அதால. ஆனா கோகு வச்சு ஒரு அழுத்துதான். அடிச்ச அடியில டமகாமிஸ் செதறிருச்சு. நெஞ்சில ஏறி ஒரு குத்துறான். ஆனா சாஞ்சவே செஞ்சுட்டு அடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டமகாமி செஞ்சு நிக்கிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி சாஞ்சிட்டான். தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். டே ஒன்னால என்ன சண்டை போட முடியும்டா, வாடான்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. இனிமேல் நான் சண்டை போட்டு வேஸ்ட், உன்னோட பவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். சடனா கோகு பவரை டவுன் பண்றான். திரும்பி நார்மல் ஆகுதான். உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கோகு கேட்கான், நான் உன்னோட டிராகன் பாலை எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை நான் தரதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்னடா பேட்டில்னு சொல்லிட்டு கோகு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசி போட்டி வைக்காங்க. பார்த்தா ராத்திரியே ஆயிருச்சு. சடனா பார்த்தா ஒரு 5 குப்பி மாதிரி ஒன்னு எடுக்கான். ஒரு டேபிள் எடுத்து வைக்கிறான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டி டமகாமிஸ் மாதிரி இருக்கு. நெஞ்சில இருக்க டிராகன் பாலையும் கையில எடுக்கான் டமகாமிஸ். சடனா பார்த்தா அந்த பாலத்துக்கு ஒரு மூடியில வச்சு மூடுதான் அவன். ஏய் நல்லா கூர்ந்து பாருடா, மொத்தம் இங்க 5 கப் இருக்கு. இந்த 5 கப்ல ஒரு கப்ல தான் வந்து கடைசியா டிராகன் பால் இருக்கும். நான் இதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடைசியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சினா உனக்கு தாண்டா டிராகன் பால் சொல்லிட்டு இருக்கான் டமகாமிஸ். இது என்னடா ஏமாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேன்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கோகு ஓகேன்னு சொல்றான். நீ எதனாலும் செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா கோகு அந்த ஆட்டத்தை பக்கத்துல வந்து நின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். டமகாமிஸ் எடுத்தோன்னே ஸ்லோவா சுத்திக்கிட்டு இருக்கான். ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சவன் அப்படி போக போக ஃபாஸ்ட் ஆக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அண்ணல் வேகத்துல போகுது. ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. வேற லெவலா பண்ணிட்டு இருக்கான். பேன்சி சுத்தி இருக்கவங்க எல்லாம் முழிக்காங்க. சடனா தூக்கிட்டு ஒரு வை வைக்கிறான். எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எங்கடா இருக்கு, யாருக்குடா தெரியும்னு சொல்லிட்டு பேன்சி எல்லாம் முழிக்கிறாங்க. ஆனா சுப்ரீம் காயாலே நோட் பண்ண முடியல. டேய் எங்கடா டிராகன் பால் இருக்குன்னு சொல்லிட்டு டமகாமிஸ் கேட்கான். கோகு பக்கத்துல வரான். எதுவுமே பேச மாட்டேங்கான். டேய் அது இங்க தாண்டா இருக்குன்னு சொல்றான். அதான்டா எந்த கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான் டமகாமிஸ். அது அந்த இருக்குன்னு சொல்லிட்டு கையை கட்டுறான். என்னன்னு பார்த்தா அது பின்னாடி இருக்கு. பார்த்து மிரண்டாங்க. டே நீ கடைசியில உள்ள வைக்கலடா, அது வெளியே தூக்கி வீசினதை நான் பார்த்துட்டேன்னு சொல்றான் கோகு. வேற லெவல்டா, இது உனக்கு தாண்டான்னு சொல்லிட்டு கோகு கையில தூக்கி அதை கொடுக்குறான் டமகாமிஸ். வேங்கனோட மேல அவங்க கார்டியன் மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருந்தா அந்த சிம்பிள் எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவர் அப் பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த சுத்தியிலும் இணைஞ்சிருச்சு. ஒன்னா தீல தூக்கி கீழே வைக்கிறான். டே உன்னோட சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, ரொம்ப சூப்பரான சண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கோகு ஒரு பக்கம். டிராகன் பாலை வானத்தை நோக்கி வைக்கிறாங்க. பேன்சி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. குளோரியும் சந்தோஷப்படுறான். ஊர் மக்கள் எல்லாம் மிரண்டாங்க. யாருன்னா அந்த பையன் சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா கோகு அந்த பாலை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஊர் மக்களே முழிக்கிறானுங்க. டே பாய் வேற லெவல்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை நல்லா ஸ்ட்ராங்கா தாண்டா இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கோகு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள குளோரியாவுக்கு ஒரு போன் வருது. எடுத்தோன்னே ஆமா நான் டீமான் வேர்ல்ட்ல உள்ள 3rd டிராகன் பாலை எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு ஸ்மூத்தா இது போகும்னு நினைச்சு பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அது அரிஸ்னும். டே குளோரியோ நீ நல்ல வேலைதண்டா பாத்துருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏன்ட்ட விடுங்க நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்கா. அப்புறம் பார்த்தா கோகு டிராகன் பால் எல்லாம் எடுத்துட்டான். என்னன்னு பார்த்தா வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து
ஒரு மக்கள்லாம் டாடா காமிச்சு வைக்கிறாங்க அவனை. இங்க என்னன்னு பார்த்தா டமகாமிஸ் தான் காட்டுறாங்க. டமகாமிஸே டாடா காமிச்சு வழி அனுப்பிச்சு வைக்கி. இன்ன வரைக்கும் நம்ப முடியலடா, இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனாலு மேஜிக் எல்லாம் பண்றானு சொல்லிட்டு. நான் என்ன மேஜிக் பண்ணு சொல்லிட்டு கோகு கேக்குறான். ஆமாடா, ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல மாறினேன்னு சொல்லிட்டு. ஆமா, அது என்னோட மேஜிக்னு சொல்றான் கோகு. எனக்கு பசிக்கு, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கோகு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கான். பாடி எப்படிதான் ஒர்க் ஆகுது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்காரு, நம்ம அடுத்து எங்க போறோம்னு சொல்லிட்டு. செகண்ட் வேர்ல்டுக்கு போறோம், நம்ம வராப் சமாவை பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கடலுக்கும் லேண்டுக்கும் நடுவழி போக போறோம், ஏன்னா யாருமே நம்மள பாத்திர கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மள யார் நோட் பண்ண போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பேன்சி ஒரு பக்கம். இந்த நேரத்துக்கு டிராகன் பால் எடுத்து வந்து கோகு தான் தெரிஞ்சிருச்சு. ஸ்பைக்கி ஹேர் பாய்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. சிவப்பு கலர் கம்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே போனோம்னா எல்லாரும் நம்மள புடிச்சு லாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க குளோரியோ. சொன்னதும் கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் அவா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. யார காட்டுறாங்கன்னா கோமாவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா மாஜின் பூ ஃபைட் உட்காந்து டிவில பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா சொல்லிட்டு இருக்கான், கோமாசமா அதை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். என்னதுடான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தாங்க சண்டை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு இடத்த ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அங்க ஒரு ஆள் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு யாருடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கோமா பாக்கான். சடனா பார்த்தா ஷாக் ஆகுறான். ஹரிஸ்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ஹரிஸ்னு என்ன மாஜின் பூ சண்டையில இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா மாஜின் பூவோட ஃபெர்டிலிட்டி எடுத்து கொஞ்சத்தை சேர்த்து வைக்கா, அதோட சாம்பிள் எடுத்து வைக்காவா. தெரிஞ்சு பழைய டீமன் கிங் டாபர் அதை செய்ய சொல்லிருப்பாரான்னு சொல்லிட்டு கோமா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா இவ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கான்னு சொல்லிட்டு முழிக்கவும் செய்யறான். அடுத்த சீனை திரும்பி ஹரிஸ்னு தான் காட்டுறாங்க. பார்த்தா அவ ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கா, மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காவா. சரி டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ பறக்கும் கம்பளத்துல ஏறி போன மாதிரி ஏறி போய்கிட்டு இருக்கா. கிட்ட போன ஒரு கதவுல போய் நிக்க, அங்க புகையா பறக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு லெபார்டரி மாதிரி இருக்காது. லேபுக்குள்ள போறா. என்னன்னு பார்த்தா மார்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கு. பாக்க அதுவே மாஜின் பூ மாதிரி தான் இருக்கு. வேலை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கவா. செஞ்சான்னு தெரியல, எடுத்து தட்டுல ஊத்தி அவளே இதை குடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க எடுத்துட்டு வந்த பிராக்மெண்ட்ஸ் உண்மையிலே சூப்பரா இருக்கு, மாஜின் பூ நல்லா பிளேவரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் சொல்றா ஹரிஸ்னு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு, இதை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா அந்த பானையை தூக்கிட்டு அப்படியே வெளியே போறாவா. இந்த மாஜின் பூவோட நம்மளால பீட் பண்ண முடியல, ஆனா அப்ப சமயத்துல கம்ப்ளீட்டா இருக்காது நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். மாஜின் பூவோட எசன்ஸ் தானே ஆட் பண்றோம், ஒர்க் ஆயிரும் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன இந்த விஷயத்தை பத்தி தெரியாது நினைச்சியா, மாஜின் பூ கிரியேட் பண்ணதே நீ தான் எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா மார்பாவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. என்ன நீ பேசணும்னு சொல்லிட்டு மார்பா கேட்டுக்கிட்டு இருக்கா. பிபிடி தான் அதை கிரியேட் பண்ணா பூவை, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அவன் ஸ்ட்ரைட்டா வந்தது உன்னை வந்து பூவை மேக் பண்ண சொன்னது எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றா ஹரிஸ்னு. பிபிடிக்கு அந்த மாதிரி எபிலிட்டி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சொல்றா ஹரிஸ்னு. யார் யார் இதை பண்ணா, யார் யார் இதுக்கு பின்னாடி இருந்தா எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா கவலைப்படாத, நீ தான் இதை பண்ணன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தாங்க மேஜிக் வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. போய் இப்ப பண்றது எல்லாமே சக்சஸ் தான் போக போகுது. அவன் வந்து உண்மையிலே இன்கிரெடிபிளான பவர்ஃபுல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் ரேம்பேஜை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மறுபா. நான் நம்புறேன், நான் ஒரு சயின்டிஸ்ட், ஆனா என்னால கூட மாஜினை கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்றா ஹரிஸ்னு. எபிலிட்டியை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கேன்னு சொல்றா மறுபா. உடனே அவ சொல்றா, இதுல கொஞ்சம் எச்சி மட்டும் தேவை, உன்னோட எச்சி இருந்தா இதை உன்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும், உனக்கு அது ஈஸின்னு சொல்றா. உடனே அவளும் அவளோட எச்சியில அதை கீழே போடுறா. உடனே இது கலரே சேஞ்ச் ஆகுது. அப்பதான் பவரை மட்டும் பூட்ட போய் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி எனக்கு இதுல என்ன பரிசு கிடைக்குன்னு சொல்லிட்டு மறுபா கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் சுப்ரீம் டீமான் கிங் ஆகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கா. கோமா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானு சொல்லிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, டிராகன் பாலை யூஸ் பண்ணி நான் கிங் ஆகும்னு சொல்றா. டிராகன் பால்னு சொல்லிட்டு மிரட்டா மறுபா. அதெல்லாம் முடிய வாய்ப்பே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, ஆல்ரெடி என்னோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டிராகன் பாலா ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அது கிடைச்சோடனே நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹரிஸ்னு. என்னன்னு பார்த்தா கோகு இங்க வர வச்சது இந்த டிராகன் பாலை எடுக்கிறதுக்கு தான். எல்லாமே இவளோட பிளான் தான். அதுக்கப்புறம் திரும்பி யாரை காட்டுறாங்கன்னா ஹைபீஸ்ட் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிங் கார்டன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. வந்து ஸ்ட்ரைட்டா விஷயத்தை சொல்றான். டமகாமிஸ் வந்து கோகு அடிச்சிட்டான்டா, டிராகன் பாலை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு. என்னதுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க வெஜிடலா ஷாக் ஆகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். டே அவன் டமகாமிஸ் அடிச்சோன்னே நாங்களே இங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டா, நாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். வராப் சம்பவத்தோட தேடி போறாங்க. அப்பனா எங்க பொண்ணு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரமானு சொல்லிட்டு முழிக்க ஹைபீஸ். டே அவங்க எடுத்தது போலீஸோட வண்டியடா, அதான் அவ்வளவு ஸ்பீடா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீ ஹோட்டல்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நல்ல ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்றான் அவன். உடனே வெஜிட்ட ஒரு மாதிரி மாசா வச்சுட்டு இருக்கான். டே இந்த டீமான் உள்ளே டிராகன் பால் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன். ஏன் எர்த்துல உண்டான்னு சொல்லிட்டு ஹைபீஸ் கேக்குறான். அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கான் அவன். அத்தா ஹைபீஸ் எதுவுமே பேச மாட்டேங்க, அமைதியாவே இருக்கான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே கேக்குறான். டேய் நீ எல்லாம் ஒண்ணு கிங்கு கிடையாது, நீ உன்னோட சீன் எல்லாம் ஏன்ட்ட போடாத, உன்ட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றான் அவன். ப்ளீஸ் எனக்காண்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெஜிட்டாவே ஒரு மாதிரி கெஞ்சி கேக்குறான். இதெல்லாம் கரெக்ட் புல்மா சிரிக்கா. எவ்வளவு பெரிய பிரின்ஸ் என் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.